பார்த்து வீட்டுக்கு போங்க. பார்த்து போறேன்டி. பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டினு வரலையா? பசங்களே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அத்தை மணி ஆயிடுச்சு நம்ம வந்து சேரத்துக்கு. இங்க ஒருத்தி வண்டி ஓட்டுனா உருட்டின்னு வந்து இருக்கிறா. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எது கத்தரோட நீங்க கத்துனிக்கீங்க அசிங்கமா? ஆமா நான் கத்துறது உங்களுக்கு தெரியும். பசங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டு இருக்குமே, போய் என்ன எதிர் போய் பாரு. நின்று வாய பார்த்து நிற்பேன். பிள்ளைங்கள ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஊற்றி வச்சுட்டு வேற சட்டையை போட சொல்லு. கை கால் முடிஞ்செல்லாம் கழுவுனாங்களான்னு பாரு. அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு கொடு. போ, இங்க நின்று இருப்பேன். நான் அப்புறமா வரேன். என்னது அப்புறமா வரீங்களா? எங்க போறீங்க? இவடி காலைல இருந்து வீட்டுல இல்ல. இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னா தெரிஞ்சு தேவையா? கோயில் வரையும் போய் வரேன். வீட்டுக்கு வரதுக்கு மனசே வராது உங்களுக்கு. போ பின்னாடியே வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேக கொடுக்கா. இருக்கட்டும் ராணி, சாமான்லாம் தொடக்கி நல்லா காய வச்சு கொடுத்து அனுப்புறேன். சரி கழுவி கொடுக்குறியா? சரி நான் ஒரு வேலை மிச்சமாச்சு எடுத்துட்டு போ. நீ கூறு கேட்டவளா? அதான் சொல்றானா இவ்வளவு பல்ல எழுச்சின்னு சரி சரின்றாப்ப. நான் தான் பொம்பளைன்னு தெரியலையே. வாங்கடி பைய வாங்கடி. வீட்டுல எடுத்து போய் தொடக்கி காய வைடி. இருக்கட்ட நான் கழுவி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்போ இருக்கிற வேலையை போய் பாரு. வாங்கடி பைய கொடுக்க. வாய் மூடவே மூடாது. அதுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதான் நிம்மதியா இருக்கும். நான் வீட்டுக்கு போறேன். சட்டை போட்டு வீட்டுக்கு வாங்க. வேலை அப்படியே போட்டபடி கிடக்குது. நீங்க பாட்டு கதை பேசிட்டு நைட்டுக்கு வந்து சேராதீங்க வீட்டுக்கு. வரேங்க்கா. சரிடி. அப்புறம் செஞ்சு தந்து குத்துறதுக்கு ரொம்ப நன்றிடி. நமக்குள்ள எதுக்கு இதுல நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம். நாளைக்கு என் வீட்டுல எதனா விசேஷம் வச்சா நீ வந்து எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ண மாட்டியா? வேலை செய்ய மாட்டியா? நம்மளாம் அக்கா தங்கச்சிக்கு மாதிரிங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம உதவி செஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி. கூட பிறந்தவங்களும் இந்த காலத்தில் உதவி செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். நீங்கள் தான் அக்கா தங்கச்சி மாதிரி வந்து நிற்கிறீங்க. எதுக்கு வந்தாலும் முன்னாடி. சரி விட்டா ரொம்ப பேசினே இருப்பேன். கிளம்புடி நீ. சரிக்கா கிளம்புனேன். காய்கறி வியாபாரத்துக்கு போல எனக்கு நீ இல்லையா? கூறுக்கட்டவிட காலையிலேருந்து பார்த்து தானே அவள் எங்கே போய் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கினா இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறது இல்லை. கேட்டேன் எப்படி ஒரு வாரம் ஆகும் காய்கறி கடை போகிறதுக்கு. வேலை இருக்குல்ல வீட்டில் நிறைய. ஆமாம் வசந்தி வந்து குட்டி பாப்பா வரதுல வீட்டுக்கு நிறைய வேலை தான் இருக்கும். சரி பார்த்து செய்யுதுவேன். கிளம்பு குழந்தைங்க என்ன பண்ணி தெரியல. தண்ணி நின்று ஆட்டம் போட்டுக்குதுங்க என்ன தெரியல. போய் பாரு. சரி கிளம்புறேன். அதான் போயிட்டல. நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னது நம்ம வீட்டுக்கு போகலாமா? எங்கள் வீட்டுக்கு வரீங்க? ஆமாம் உங்கள் மாமியார் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல. உங்க கூட யார் இருப்பா? நான் இருக்கா இன்னைக்கு கொஞ்ச நேரம் உனக்கு துணையாக அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறேன். உங்கள் மருமக உங்கள் பிள்ளை எதாவது சொல்ல போகிறாங்க. அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வா நம்ம போகலாம். சரி வாங்க. சதீஷ் சஞ்சு வந்துட்டேன். சஞ்சு இங்க சஞ்சு உள்ள உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதினேக்கா மகாக்கா கூட. நல்ல பசங்க இப்படிதான் சமத்தா இருக்கணும். அம்மா அத்தை குழந்தை பிறந்துச்சா? குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தை பிறந்துச்சுமா? சதீஷ் மாதிரி சின்ன குட்டி பாப்பா பிறந்திருக்கு. என்ன மாதிரி இருக்காது? உன்ன மாதிரி முட்டைக்கணை போட்டும் இல்ல. ஆனா உன்ன மாதிரி தான் இருக்கு. அம்மா வாங்கம்மா போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா வந்துட்டாங்க. அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கினீங்களா? ஆமா ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கு தானே போயிருந்தேன். ஐஸ்கிரீம் வாங்கினதுக்கு உனக்கு. அம்மா பாட்டி அத்தெல்லாம் எங்கம்மா? வீட்டுக்கு போய் பார்த்தா யாரையுமே காணோம். வீடு பூட்டி இருந்ததுமா. அக்கா கிட்ட கேட்டேன். அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி அத்தெல்லாம் வந்துட்டாங்களா? பாட்டி அத்தெல்லாம் நாளைக்கு தான் வருவாங்க. அப்புறம் போய் பாப்பா பார்த்துட்டு வரலாமா? உனக்கு யார் சொன்னது பாப்பா பிறந்துச்சுன்னு? மகா அக்கா தான் சொன்னாங்க. குட்டி பாப்பா பிறந்திருக்கு தம்பி பாப்பானே. அப்ப சதீஷ்க்கு மட்டும் தெரியல குட்டி பாப்பா பிறந்திருக்கு. நான் எங்க போயிருந்தேன் நேரம்? ஐயோ பள்ளி போட்டு கொடுத்தாவே நம்மள. அவன் வீட்லயே இல்லம்மா. இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தா. என்னது வீட்லயே இல்லையா? இவ்வளவு எங்க போயிருந்தா? அப்போ ஸ்கூல் விட்டு வந்தவனே விளையாடுறதுக்கு போனா. அதோட இப்பதான் வந்திருக்கான். ஏன் சதீஷ் வீட்டை விட்டு இங்க வெளியில போக கூடாது, சஞ்சு பாப்பா பாத்துக்கணும், வீட்லயே உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன்னு. நம்ம வீட்டுல எப்ப இல்லைனாலும் விளையாட போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா உன்ன? இப்பதான் போனேன். அதுக்குள்ள நீங்க வரத பார்த்து நான் ஓடியே வந்துட்டேன். மகா அக்கா வந்து புக் எடுத்து படிடா, ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி முடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருக்காங்க. அவன் சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்கிறாமா? ஏன் சதீஷ் இந்த மாதிரி இருக்கிற நீ? அதுக்குதான் உன்னை தனியா வீட்டுல விட்டுட்டு போனாவே எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் கூட சொல்ற பத்தியே கேட்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி இருந்தா நான் என்ன பண்றது? எங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கலாமா? படிக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எழுதுற வேலை எதுவுமே கிடையாது. அதனால படிக்கிற வேலை நாளைக்கு காலையில எழுந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சுக்கலாம். அப்பதான் மைண்ட்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில படிச்சுக்க சொல்றமா விளையாடுறதுக்கு போனேன். போய் சொல்றாமா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கம்மா நிறையா. நீ பாத்தியா எனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கன்னு? டேய் நான் தான் பாத்தேன்டா. டெய்லி எழுதி கொடுத்துருக்காங்கடா. இதெல்லாம் எழுதினோம் அதில் படிச்சுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்ல கூட கொடுத்துருக்காங்க. டேபிள்ஸ்லாம் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டேபிள்ஸ் எழுதினு சொல்லியிருக்காங்க 10 டைம்ஸ். நீ என்னன்னா இல்லைன்னு சொல்ற. என்னோட பேக்ல எதுக்கு நீ சொல்ற? என்னோட புக்கெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? டைரி தந்ததுக்கு பார்த்தேன். ஏண்டா அவ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? டைரியில தான் ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களே. அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்ற? உட்காந்து எழுத வேண்டியது தானே? அதெல்லாம் 5 நிமிஷத்துல எழுதிடலாமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எருமை நல்லா ஏமாத்துது பாரு எப்படி. இங்க பாரு பள்ளி, இதே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே என் பேக்கெல்லாம் தொடர வேலை வச்சுன்னா அந்த கையெல்லாம் உடைச்சு விடுவேன். உன் கையை தான் இப்ப நான் உடைக்க போறேன். பார்த்துனே இரு. ஏம்மா என்னடா அம்மா நம்ம ஸ்கூல்ல கூட்டிட்டு வருவாங்களே, எவ்வளவு பாசமா கூப்பிட்டு வருவாங்க. இன்னைக்கு அம்மா வரலையே, அம்மா எப்போ வருவாங்க சொல்லிட்டு நான் பாசமா ரோட்லயே விளையாடிங்க. நீங்க வரீங்களா பார்த்து வந்தேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா உங்க மேல? ஆனா இவன் என்னன்னா உட்காந்து ஹோம்வொர்க் எழுதினக்கா. அம்மா வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம் அப்படி சொல்லிட்டு பாசமா நீங்க விளையாடினே பாத்துருந்தீங்க அம்மா வராங்களான்னு. ஆமாம்மா இப்ப கூட பாருங்க, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பார்த்தேன்.
படிக்கிறதுக்கு சோம்பேறித்தன பட்டுக்கு எருமை போய் ரோட்டில் போய் விளையாடி நின்றுட்டு எப்படிலாம் கதை விடுது பாருங்க. சரி என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கம்மா? ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கி வரலடா. அப்போ காசு கொடுங்கம்மா, நான் போய் கடையில் போய் வேணாரா? காசுலாம் கேட்கக்கூடாது, அப்பா வேணாலும் கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம். அப்பா நைட்டு லேட்டாக தான் வருவார். ஒரு வாரத்தில் நாங்கள் தூங்கிடுவோம். அவர் நைட்டுக்கு வர மாட்டாரு, காலையில் தான் வருவார்னு சொன்னால் ரெண்டும் குதிக்கிங்களே. அம்மா அப்பா வரும்போது ஐஸ்கிரீம் வேணா சொல்லுங்கம்மா. எப்போ நைட்டு 9 மணிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாப்பிட்றதுக்கு? சளி பிடிக்கிறதுக்கு ஜுரம் வரத்துக்கு. அப்பா முதல் நைட்டுக்கு வரமாட்டார் வீட்டுக்கு, அப்பா நாளைக்கு தான் வருவாரு. என்னது அப்பா நைட்டுக்கு வரமாட்டாரா வீட்டுக்கு? அப்பா ஊருக்கு போயிட்டாரா? அப்பா ஊருக்குலாம் போயிருக்க மாட்டாரு, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கும், பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கும், அதனால அதை பார்த்து நிற்பாரு. அதானே அப்பா வந்து வசந்தி அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குல, பாட்டி மட்டும் அங்கே இருக்காங்களா, அதனால அப்பாவும் நானும் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அப்பாவை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஏமா நைட்டுக்கு அப்பா கதை சொன்னதம்மா நான் தூங்குவேன், இல்லைன்னா தூங்கவே மாட்டேன், அழுவேன். நீ என்ன சின்ன குழந்தையா கதை சொன்னதா தூங்குவியா? கம்மன் சாப்பிட்டு தூங்கணும், அப்பா காலையில் தான் வருவாரு. ஆஹா அப்பா வர சொல்லுங்க நைட்டுக்கு, என்னால தூங்க மாட்டேன். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. ஏய் பள்ளி நான் கதை சொல்லுடி போடா, அப்பதான் வேணும் எனக்கு. ஐயோ திங்கிட்ட சொன்னது தப்பா போச்சு. சரி அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரமா வர சொல்றேங்க. வரும்போது ஐஸ்கிரீம் வேணா சொல்லுங்க அப்பாவை. சரி சரி நீ போயிட்டு ஹோம் ஒர்க் எழுது, அப்பா ஐஸ்கிரீம் வேணா சொல்றேன். போ போ போ, அப்பா ஐஸ்கிரீம் இருந்தா உனக்கு நான் தரவே மாட்டேன்டா. தின்னு தின்னு நீயே தின்னு. நீ தானே இந்த வீட்டு குழந்தை, என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்தாங்க, நீயே தின்னு எல்லாத்தையும். ஆமாண்டா உனக்கு குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்தாங்க. மா பாருமா எப்படி பேசுறாவ. சும்மா இருந்தவள நீ தானே இப்போ ஊசி பேத்து விட்டா, குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்தாங்க நீ தானே சொன்ன. நான் சொல்லுவேன் ஆனா அவ சொல்லக்கூடாது. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம், அவ எழுதிட்டு படிச்சுட்டு வரட்டும். அம்மாக்கு எம்எல்ஏ எவ்வளவு பசங்க பத்தி அம்மா என்ன மட்டும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. போப்பா போ போ. செண்பகத்துக்கு வேற பில்லு பிடிக்கணும் அந்த பொண்ணும், சாணி கொஞ்சம் அள்ளி வர பொண்ணும், மாட்டுக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் பெருக்கணும். வா சதீஷ். போப்பா போ, சாணி அள்ளி போடதான் கூப்பிட்டாங்களா உன்னை. போ போ, ரொம்ப பாசமா அம்மா அதுக்கு தான் கூப்பிடுறாங்க உன்னை. ஏண்டி வேலை செய்யணும்னா கூட கெடுக்கிற சிரிச்சு சிரிச்சு. போப்பா போ போ, தண்ணி அள்ளி போடு போ, அதுக்கு தண்ணியே வெய்ய போ. மண்டையில ஒரு கொட்டு வைக்கிறேன், நானே கொட்டு வைக்க போறேன் பாரு. சரி ஆடமேறு அடிச்சிட போறான் கும்னு. ஆமா ஸ்கூல்ல இருந்து உங்களை யார் கூட்டு வந்தது? மகா கதமா கூட்டு வந்தாங்க. மகா தான் நல்ல புள்ள, சொல்லாம எல்லா வேலையும் செஞ்சிடும் கரெக்டா. ஆமாம்மா ஸ்கூல் வந்தவொடனே எங்களுக்கு சோப் போட்டு மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு பால் சொல்ல வச்சு கொடுத்தாங்கம்மா. நான் பால் குடிச்சிட்டேன், அந்த எருமை பாலை குடிக்கல ஒன்னும் குடிக்கல, அது போய் ஆட்டம் போட போயிடுச்சு திரும்ப மணல. இந்த வீட்டுல அடங்காத ஒண்ணுன்னா இதுதானே. நானே நீங்க இல்லாத வகையில பால் குடிக்காம இருந்தேன். அவளுக்கு போய் சோறு கடிச்சா போதும், பால் கடிச்சா போதும், ஐஸ்கிரீம் கடிச்சா போதும், எல்லாத்தையும் தின்னுட்டு ஜாலியாக சுற்றி நிற்கா. நான் தான் கவலைப்படுறேன், நம்மளை பற்றியும் நம்ம வீட்டை பற்றியும் உங்களை பற்றி அப்பா பற்றி பாட்டி பற்றி அத்தை பற்றியும் நான் தான் கவலைப்படுறேன். என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, என்ன குழந்தை பொந்துச்சு, ஏது பொந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அம்மா கிட்ட காசு இருக்கா இல்லையா சொல்லிட்டு நான் கவலையே அந்த பாலை குடிக்கவே இல்லைம்மா. உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. ஆமாப்பா நீ சொன்னதெல்லாம் நான் நம்பிட்டேன். சரி வா செண்பகத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அந்த சாணியில கொஞ்சம் கிளீன் பண்ணி போடுவா போலாம். போ 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 சீக்கிரம் போ, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். இந்த வீட்டுல முதல் பிள்ளையா பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம். போ போ போ. இன்னைக்கு பள்ளி சம்மடி வாங்க போறேன் என்கிட்ட. வேகமா நட. பெரியம்மா எங்க மகானா? பெரியம்மா பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்குமா போயிருக்காங்க? தெரியலடா, அங்க போயிட்டு வரா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி சரி ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். சரி நம்ம போய் படிக்கலாம். நான் படிக்காம இந்த மாதிரி ஆட்டம் போட்டுருந்தா மாடுக்கு சாமி காலி போட சொல்லுவாங்க. நம்ம வேலையை போய் பார்க்கலாம். அதுக்கு பயந்துனே படிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த வீடு வசல்ல பெரிய சாமான் மேலே தொலைக்கி வச்சிருக்கலாம்ல, தோச்சி துணி இருக்குது அதை மடிச்சு வச்சிருக்கலாம்ல. ஆமாம்மா எல்லா வேலையும் நானே செஞ்சு வைக்கிறேன், ஒரு ஜாலியாக சுற்றின்னு வருவேன். நாங்கள் வீட்டு பக்கமே போல. வீட்டில் ஆள் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேலை செஞ்சு வைக்கணும், அதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு. வீட்டை பெருக்கி சாமான் தொலைக்கி வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எனக்கு. பையனா பொண்ணான்னு எனக்கே தெரியலையே, என்னையும் எல்லாம் வேலை செய்ய சொல்கிறாங்களே. இல்லை வீட்டில் வேலை இருக்க தானே செய்யும், அது ஆம்பளை தான் செய்யணும் பொம்பளை தான் செய்யணும்னா கிடையாது. அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுல ஆம்பளை பசங்கன்னா பொம்பளை பசங்கன்னா இப்போ வந்து நான் தானே எல்லா வேலையும் செய்யணும். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. சரி வாங்கம்மா சாமான் தானே கழுவி தரணும், கழுவி தரேன். அப்புறம் வீட்டுக்கு இருக்குமா அப்புறம் துணி ஏதாவது துவச்சி பண்ணுமா என்ன? துணிலாம் பாட்டி கல்லை துவச்சி காய வச்சுட்டு போயிருக்காங்க, அதை மடிச்சு மட்டும் வைக்கணும். சரிம்மா மடிச்சு வைக்கிறேம்மா. சதீஷ் தான் நல்ல பையன். அவன் எதிர்க்கு என்ன சொல்லிட்டாதீங்க, அவன் எதிர்க்கு நல்லா திட்டுங்க, அவன் போனதுக்கு அப்புறமா நல்லா பாராட்டுங்க. போடா போடா 1000 தான் இருந்தாலும் முதல் என் அம்மான்னு கூப்பிட்டது நீ தானே, நீ தான் என் செல்ல பிள்ளை. இப்படி சொல்லியே ஏமாத்துங்கம்மா. சரி சரி போ போ. இப்ப பிறந்திருக்க அந்த பாப்பா என்னமா கேட்டுச்சு? சொன்ன வரலையான்னு கேட்டுச்சா? சதீஷ் சொன்ன வரலையே கேட்டுச்சு, அப்புறம் சஞ்சு அக்கா வரலையான்னு கேட்டுச்சு. பிறந்த பாப்பா எப்படா பேசும்? ஓ பேசாதா? லேட்டா தான் பேசும், 1 வயசு 2 வயசுல தான் பேசும். அவன் நடக்குமா இதெல்லாம் நடக்குதா? ஏய் இவன் சும்மா பேசினக்காதரா, இப்ப எப்படா நடக்கும்? அது நடக்கிறதுக்கு 8 மாசம் ஆகும்டா. ஒரு குழந்தைங்க 1 வருஷம் 2.5 வருஷம் கூட ஆகும். அப்ப நாய்க்குட்டில மட்டும் பிறந்த ஒண்ணு நடக்குது, கண்ணுக்குட்டிலாம் நடக்குதேம்மா. இந்த மனுஷங்க மட்டும் ஏமா நடக்கிறதுக்கு லேட் ஆகுது? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுன்னு வச்சுக்க மண்டையில கொட்டிடுவோம் உன்னை. பதில் தெரியலன்னா நம்மள அடிப்பாங்க. ஏமா பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கம்மா, அதுக்கேமா மயப்பீங்க அடிப்பேன். எனக்கு பதில் தெரியல, நீ நட. தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுன்னு இருப்பேன். தப்பா எதுவும் கேட்கலையா? டவுட் தான் கேட்டான். அப்புறம் வந்து திருவாயை மொழி முதல்ல நட.
நம்ம டவுட் என்ன கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. இவன் கேக்குற கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா கடவுளே. இவன் மட்டும் எப்படிதான் இப்படி யோசிக்கிறானோ.